திமுக கூட்டணியில் ஃபர்ஸ்ட் அழிஞ்சது நம்ம கமலஹாசனோட கட்சி. சீட்டு அவங்க கொடுக்குறேன்னு வரும்போது கூட எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டாரு. வந்தாலும் உதயசூரியன் சின்னத்தில் நிற்க சொல்லியிருப்பாங்க, அதாவது கட்டாயம் வேண்டாம் சொன்னார். அதனால் அந்த கட்சியில் இருக்கவங்க எல்லாரும் இப்போ வேற கட்சிக்கு போயிட்டாங்க. ஒன்று விஜய் கட்சிக்கு போயிருப்பாங்க, இல்லைன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இல்லைன்னா வேற பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருப்பாங்க. திமுகவில் சேர்ந்தது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இவர் திமுக எதிர்த்து தான் உள்ளே வந்தார். ரெண்டாவது நம்ம யாரை பார்க்கணும்னா, வைகோ பெரிய லெவல்ல பிரிஞ்சு வந்தாருங்க. ஸ்டார்டிங் உதயசூரியன் உடைச்சு மேலே வந்தது. இன்னும் எம்ஜிஆருக்கு முன்னாடியே வெளில வந்தார். அப்போ ஒரு பெரிய ஒரு மரியாதை இருந்துச்சு. அது அப்படியே கட்டெரும்பு தேஞ்சு என்னமோ ஆச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கழுதை தேஞ்சு கட்டெரும்பு ஆச்சுன்னு ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வைகோ சார்ன்னு கீழே இப்போ 4 சீட் கொடுத்தாங்க. 4லையும் அவங்க சின்னத்தில் நிற்க போறேன்னு முதல்ல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் 3 சின்னத்தில் 3 உதயசூரியன் சின்னம், 1 தீப்பெட்டி சின்னத்தில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இல்லை, நான் எல்லாத்தையுமே உதயசூரியன் சின்னத்தில் நின்றாதான் கொஞ்சமாக ஜெயிப்பேன் அப்படின்ட்டு சரணடைஞ்சிட்டாரு. இந்த எலெக்ஷன் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அவர் அப்படியே நீங்கள்லாம் இங்கே நமக்கு பொறுப்பெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது, நேராக திமுகவில் சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லிடுவார் தான் என்னோட கருத்து. இதனால தான் திருமாவளவன் கொஞ்சம் சூதாரிச்சு கொஞ்சம் அதிக சீட்டு வேணும், என்னோட சின்னத்தில் நிற்கணும் அப்படின்னு கொஞ்சம் தனியாக உள்ள ஒதுங்கிட்டார். திருமாவளவன் ஒரு கட்சியை பாதுகாத்துட்டாரு. வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டு தமிழகம்.